சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். சரியா? என்ன டீச்சர்? சார், நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. தேவிக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லையா? டீச்சர், என்ன சொல்றீங்க? தேவிக்கு விருப்பம் இல்லையா? ஆமா சார், தேவிக்கு இதுல கொஞ்சம் கூட விருப்பமே இல்லையா? அவளுக்கு இந்த மாப்பிளைய சுத்தமா பிடிக்கலையா? சார், நான் சொல்றதுல உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா நீங்களே உங்க பொண்ணு கிட்ட கேளுங்க சார். தேவி, இந்த கல்யாணத்துல உனக்கு விருப்பம் இல்லையா? கொஞ்சம் இரு. தேவி, இந்த கல்யாணம் உனக்கு பிடிக்கலனா நேரா என் முகத்தை பார்த்து சொல்லுமா. சொல்லு தேவி. சொல்லு தேவி. தேவி, சொல்லு தேவி. டீச்சர், என் பொண்ணு எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாளே. சொல்லுவா சார், சொல்லு தேவி. ஏன் தேவி தயங்குற? உனக்கு பிடிக்கலன்னு சொல்லு. அப்பா கேட்டுட்டு இருக்காரு, நீ வாயை மூடிட்டு உம்முன்னு இருக்கா? சொல்றேன், இந்த கல்யாணத்துல உனக்கு விருப்பம் இருக்கா இல்லையா? நீனா எங்க அப்பா என்ன சொல்றாரோ அதான் என் தங்கச்சி கேப்பா. நீ தேவையில்லாம இந்த விஷயத்த தலையிட்டு இருக்கா, அவ்வளவுதான் உனக்கு. ராம், அவளுக்கு விருப்பம் இல்லன்னு அவதான் என்கிட்ட சொன்னா. எங்க கிட்ட யாருக்கிட்ட சொல்லவே இல்லையே. எங்க சொல்லு பாப்போம். ராம், நீ எதுக்கு இப்ப அவளை மிரட்டிட்டு இருக்க? நான் ஒண்ணும் மிரட்டல. நீ அவளை பயமுறுத்தி அவ விருப்பத்தை சொல்ல விடாம தடுக்கிற. இவ்ளோ கோவமா கேட்டா அவ எப்படி சொல்லுவா? நான் ஏன் அவளை பயமுறுத்த போறேன்? நான் நார்மலா தான் கேட்கிறேன். அவதான் சொல்ல மாட்டேங்கிறா. அவ சொல்லுவா ராம். சொல்லுங்க பாப்போம். தேவி, இதை விட ஒரு நல்ல சான்ஸ் கிடைக்காது தேவி. நீ சொல்லிடு. பிடிக்கலன்னு சொல்லண்டி. ஏன் தயங்குற? அதானே, உன் அப்பா என்ன பேயா பூதமா? இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னு சொன்னா உன்னை என்ன கடிச்சா தின்ற போறான்? சொல்லு தேவி. ஆமா தேவி, இங்க பாரு. உனக்கு பிடிக்கலன்னா பிடிக்கலன்னு சொல்லிடு. உனக்கு பிடிக்கலனா உனக்கு பிடிச்ச மாப்பிளையா யாரு என்னன்னு பார்த்து அப்பா உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறாரு, அவ்வளவுதானே? என்னங்க, நம்ம பொண்ணுக்கும் பிடிச்ச மாப்பிளையா கட்டி வச்சாதானே நாளைக்கு அவளும் சந்தோஷமா இருப்பா. அவகிட்டயே எப்படிப்பட்ட மாப்பிள்ளை வேணும்னு கேட்டு அவ மனசுக்கு பிடிச்சவனா பார்த்து கட்டி வைக்கிறது தானே பெத்தவங்களோட கடமை. நம்ம பொண்ணு விருப்பத்துக்கு மாறா எதுவும் செய்யாதீங்க. நீங்களே ஆளாளுக்கு பேசிட்டு இருந்தா எப்படி? அவ பிடிக்கலன்னு சொல்லட்டும், வேற மாப்பிள்ளைய பாப்போம். தேவி, அடுத்த மாப்பிளைய பாக்குறதுக்கு எப்படியும் கொஞ்சம் நாள் ஆகும். அது போதும். நீ இந்த மாப்பிளைய பிடிக்கலன்னு சொல்லிடு. நீ அவளுக்கு எதுவும் சொல்லி கொடுக்காத, அவளே சொல்லட்டும். சொல்லு. என்னம்மா, என்னதான் உன் மனசுல இருக்கு? நீ சொன்னதானே அப்பாவுக்கு தெரியும். உனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இருக்கா இல்லையான்னு சொல்லு. அப்பா, உங்ககிட்ட சொல்லு. அப்பா உன்னை கெஞ்சணுமா? இவ்வளவு நேரம் உடனே கேட்டுட்டு இருக்காங்க. சொல்லி தொலையாண்டி. ராம், ராம், தேவி, உன் மனசுல என்ன இருக்கு? அப்பா கிட்ட சொல்லுமா. அப்பா, எனக்கு இப்ப கல்யாணம் வேண்டாம்ப்பா. நான் இன்னும் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் பண்ணிக்கிறேன்ப்பா.
இவ்வளவுதானே? நான் கூட என் பொண்ணோட மனசை யாரோ கெடுத்து வச்சுட்டாங்களோன்னு ஒரு நிமிஷம் பயந்தே போயிட்டேன். என் பொண்ணு அப்படியெல்லாம் பண்ண மாட்டா. சிதம்பரத்தோட பொண்ணாச்சே.